பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். 50 ml நெய், 50 ml எண்ணெய் பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறோம். 2 பே லீவ்ஸ் சேர்த்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுறணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய்யில் வதங்கினாக்கில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 150 கிராம் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். தக்காளி மசிச்சு வந்ததும் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்த்தூள், பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விட்டுட்டு 100 ml அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கணும். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 600 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துக்க போகிறோம். மட்டனுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மசாலாவில் பரட்டி விட்டுடலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்க போகிறோம். 1 கப் லாங் கிரைன் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, மட்டன் கிரேவியில் உள்ள தண்ணியும் சேர்த்து அளவெடுத்து சேர்த்துட்டு உப்பு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாஸ்மதி அரிசியை 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். லாங் கிரைன் பாஸ்மதி அரிசி அதை வடிச்சிட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ தம் போட்டுடலாம். கனமான தோசைகள் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. டைட்டான மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு 15 நிமிஷம் குறைஞ்சி தீயில் போட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்து அடுப்பு அணைச்சி திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சூப்பரான பிரியாணி ரெடி.